வணக்கம். ஜோதிடத்தில் இந்த தசாபுத்தி ஆய்வு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கடக லக்னம் அப்படி ஒருவர் பிறந்திருக்கார் அப்படின்னா, சுக்கிர திசை நடக்கிறதா நம்ம எடுத்துக்கொள்வோம். கரெக்ட்டா அந்த வாலிப வயது காலத்தில், அந்த 30 டூ 60 வயது காலத்தில். இப்போ கடக லக்னத்துக்கு சுக்கிரன் லாபாதிபதி 11 குடையவனாகவும் வருவார். 4ஆம் வீடு, வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் சுகஸ்தானாதிபதியாக வருவார். இப்போ சுக்கிரன் அந்த லக்கணத்திலிருந்து 6, 8, 12 மறைந்திருந்தால் அந்த சுக்கிரன் சரியாக முழு பலத்தை கொடுக்க முடியாது. இது நீங்கள் எந்த தசை உங்களுக்கு நடந்திருந்தாலும் இது ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். லக்கணத்திலிருந்து 6, 8, 12 மறைந்திருக்கு அப்படின்னா 50% தான் நீங்கள் அந்த பலன்கள் வரும். சில டைம் இதே இப்போ இந்த லக்னத்துக்கு பாருங்கள், குரு வீட்டில் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு, பகை வீடாகவும் இருக்குது. அப்போ அந்த 50% வராது, ஒரு 20% பலத்தை தான் அவர் பிரயோகிக்க முடியும். அப்போ சுக்கிர திசை அந்த ஓஹோ பலன் கிடைக்காது. 20% தான் வேலை செய்யும். இந்த லாபங்களும் சரி, இந்த வீடு வண்டி வாகன சொத்துக்களில் வீடு கட்டுறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும்னு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். அதே மாதிரி இதே ரிஷப லக்னம் சுக்கிர திசை நடக்குது, சுக்கிரன் அவர் வீட்டிலே 6ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்காருன்னா, இது அவர் வீட்டிலே மறைஞ்சங்காட்டி நன்றாகத்தான் வேலை செய்யும். தன்னுடைய வீட்டிலே மறைவு ஸ்தானமாக வருது அப்படின்னா ஒன்றும் செய்யாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியேஷன் பண்ணி பாடணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.